அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அர்ஃபா குக் அண்ட் ஸ்டிச்சிங் தமிழ். இன்னைக்கு நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நூடுல்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி கொதி வந்ததும் அதில் கொஞ்சம் ஆயிலும் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வாங்கி வச்சிருக்கிற நூடுல்ஸும் ஆட் பண்ணது வந்து 1 கேஜி. நான் வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கேன். 1/2 கேஜ் கணக்கில் தான் நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையா வெங்காயம், கேபேஜ், ஒரு தக்காளி, ஒரு 3 குட்டி பச்சை மிளகாய், கொஞ்சம் ரெம்ப இலை. இப்போ மல்லி இலைக்கு பதிலாக அந்த ரெம்ப இலை எடுத்திருக்கேன். கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக அந்த குட்டி பச்சை மிளகாய். இப்போ மல்லி இலையும் ரெம்ப இலையும் இல்லாத மல்லி இலையும் கேப்சிகம் இல்லாதனால தான் நான் இப்போ 2 எடுத்திருக்கேன். இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணாலும் ஓகே. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோசு நம்ம கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இது 3மே நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணியிருப்பேன். வீட்டில் இப்போ இருக்கிற பொருள் வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக தான் இப்போ தக்காளி ஆட் பண்ணேன். தக்காளி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் போட்டு நூடுல்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் இந்த சூட்டில் இருந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் போடுறது. இப்போ ஒரு 3 முட்டை ஆயிலில் வந்து பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் துருதுரா நம்ம எடுத்துக்கலாம். இது வறந்து வந்ததும் மாற்றி அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனு இல்லை மட்டனு, பீஃபு எதுனாலும் வந்து இந்த நூடுல்ஸில் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் முட்டையில் தான் ரெடி பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை டெய்லி நம்ம சமைத்து கொடுக்க மாட்டோம். எப்போமாச்சும் தான் சமைப்போம். அது அப்படியே சமைத்து கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றத விட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மேகி, நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாப்பாடெல்லாம். நல்லா வந்துட்டு நம்ம வதக்க வேண்டாம். கட் பண்ண இந்த பொருட்களும் வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும். இப்போ நம்ம வந்து இதில் நூடுல்ஸ் மசாலா, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நூடுல்ஸ் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெம்ப இலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அந்த ரெம்ப இலை ஆட் பண்ணும்போது. இதில் வந்து மல்லி இலை தான் போடுவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேனு இன்னைக்கு ரெம்ப இலை போட்டிருக்கேன். ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கூடவே டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், அஸ்ஸலாமு